ஒன்று கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 11 வசனம் முடிய வாசிப்போம். ஏன்னா நேற்று தினத்தில் வந்ததுனால அல்லேலூயா கர்த்தர் கொடுத்த ரேமா வார்த்தை. அல்லேலூயா ஆமென். கர்த்தர் கொடுத்த ரேமானா அப்படியே சொல்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் காத்திருந்து செபித்ததில்லை. அல்லேலூயா. நேற்று தினத்தில் திங்கக்கிழமையில செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரே அப்படியே கண்டினியூஸாக அப்படியே போகிறதுனால தேவ சமூகத்தில் உட்கார்றேன். ஆனால் மெசேஜ் ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஆனால் நேற்று தினத்தில் 2 மணிலேருந்து 1:30 மணிலேருந்து 2:30 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்படியே அதை தியானிக்கும் போது ஆமென். அல்லேலூயா. தூக்கமே இல்லை, வந்ததே லேட்டு. ஆமென். பஸ்லேயே தூக்கம் இல்லை, ஃப்ளைட்லேயே தூக்கம் இல்லை, அங்கேயும் தூக்கம் இல்லை. செம்ம டயர்டு. இப்போ ஜுரம் அடிக்குது. அல்லேலூயா. என்ன அடிக்குது? ஜுரம் அடிக்குது. அல்லேலூயா. கொதிக்குது நெருப்பா. அக்கினியா இறக்கிடுமே, அதுமாரி அக்கினி அப்படியே அப்படியே இறங்குது. அல்லேலூயா. ஆமென். இருந்தாலும் நிற்க பேலன்ஸ் செய்கிறார். அல்லேலூயா. அதனால் நேற்று தினத்தில் அப்படியே தியானிக்கும் போது தூக்கம் வருது. என்ன ஆண்டவரே சொல்கிறது, என்ன பேசுறது? அல்லேலூயா. அப்படியே சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அது முழுவதும் 11ஆம் வசனம். ஏன்னா நிற்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மாத்திரம் வந்தது என் காதில். அப்போ நான் இதில் ஃபோனில் பார்க்கும்போது நிற்கிறேன் எந்த அதிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 11ஆம் வசனம் வரைக்கும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. படி அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலேயே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்து போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கமா தங்களாயிட இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சில விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரிச்சித்தை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும் படிக்கு எழுதப்படும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்றும் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? யாருக்கெல்லாம் இந்த வசனம் புரியுது? அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏன்னா என்ன இந்த வார்த்தை எது தொட்டுதுன்னா 12ஆம் வசனம் தான் தொட்டுது. ஆமென். எது? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. அது மாத்திரம்தான் என்ன பட்டது? தொட்டது. ஆமென். எப்படின்னா இந்த வசனம் சொல்லுது, இப்படி இருக்க, இதெல்லாம் இருக்குது. இப்படி சொல்லப்பட்ட காரியங்கள் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின்னு வந்தபோது மோசையோட சரித்திரம் தெரியும் உங்களுக்கு. ஆதி ஆகமத்திலேருந்து நம்ம அப்படி யாத்திராகமத்திலேருந்து பார்க்கும்போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த பிரகாரம் அந்த கானான் தேசத்திற்காக நம்ம கொண்டு வந்து பயணிக்கிறாரு. அப்போது நடுவில் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் அங்கே எகிப்தில் நல்லா இருந்திருப்போமே, எதுக்கு இந்த கூட்டிகிட்டு வந்தீங்க? அல்லேலூயா. நாங்கள் அங்கே நல்லா இருப்போமே, அங்கே நல்லா இருப்போமே, இங்கே நல்லா இருப்போமே, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, இந்த வனாந்திரத்தில் எங்களை சாகவா கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு. நேற்று நின்னத்தில் அந்த பயணத்தில், கேரளா பயணத்தில் ஐயாவை பார்த்து சொன்னது. ஏன்னா பஸ்ஸில் ரொம்ப நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அல்லேலூயா 15 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல், இங்கேருந்து கொச்சின் போகிறதுக்கு. அல்லேலூயா. அங்கேருந்து அந்த மோசை எப்படி தான் இதெல்லாம் சகிச்சிட்டு இருந்தாரோ. ஆமென். எப்படி தான் அந்த பாடலாம் உபத்திரம்லாம் அந்த அந்த மக்கள் மத்தியில் எவ்வளோ முறுமுறுப்புகளை சகிச்சிட்டு இருந்தாருங்களோ. அதான் 1ஆம் வசனம் படிங்க. 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரர். ஆ ஆ ம் ம் ஆமென். அல்லேலூயா. எப்படிங்க? சமுத்திரத்தில் வழியாய் நடந்து வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அற்புத அதிசயங்களை செய்த அந்த ஜனங்கள் என்ன பண்ணலை? உணரலை. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக அதிசயத்தை செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கடலை 2ஆய் பிளந்து அதன் வழியாக கடந்து சொன்னார். அல்லேலூயா. அப்போது இந்த ஜனங்க, இந்த போனது எல்லாமே ஊழியக்காரங்க தான். அந்த ஊழியக்காரங்களுக்கு வசனம் தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பொறுமை. பிரசங்கிக்கிற நானே ஆகாதவன் போகாதபடிக்கு எதிர பண்ண நிற்கிறேன் என்று எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அங்கேருந்து அந்த நிற்கிறேன்னு எனக்கு கேரளா அந்த ட்ராவலில் தான் ஞாபகம் வந்தது. நிற்கிறேன் என்று அந்த வசனத்தை தேடிக்கினே இருந்தேன். அப்போ நேற்று தான் அந்த வசனத்தை போட்டு பார்க்கும்போது தான் ஆமென் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இவ்வளோ அழகாக போட்டுக்குது. எவன் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்க கடவுள். நான் நின்றுடுவேன், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிடுவேன், என்னால் முடியும். பேதுரு சொன்னா பார்த்தியா? அல்லேலூயா. பேதுரு என்ன சொன்னா சொல்லுங்க ஏசப்பா கிட்ட? அல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்துல நானும் வருவேன். அல்லேலூயா. உங்களை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் சொன்ன செகண்டில் மறுதளிச்சிட்டான். யாருன்னு தெரிஞ்சிட்டான். யார் அப்படிப்பட்டவர்? யார்? சபிக்கவும் தூஷிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்போ அந்த மனுஷனே எனக்கு தெரியாது, யார் இவனே தெரியாது. சத்தியமாக இவனை தெரியாது எனக்கு. யார? இவனை சத்தியமாக தெரியாது. என் கூட இவன் ட்ராவல் பண்ணதே தெரியாது. இவன் யாருன்னே தெரியாதுன்னு அவன் ஏசப்பாவை அவர் கூடயே போனார், அவர் கூடயே நடந்தார், அதிசயங்களை செஞ்சார், பார்த்தாரு, மரித்தோர் எழுப்பினவர் பார்த்தாரு. அல்லேலூயா. அப்பேற்பட்டவன் நான் நிற்பேன். அல்லேலூயா. நான் நிற்பேன், உம கூட நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்து போயிட்டான். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? யார் யார் ஊழியக்காரருடைய கையை தாங்கி பிடிக்கிறவங்க? அம்மா நான் நம்ப மாட்டேன். ஃபஸ்ட்டு உன்னை தான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. அழகாக கை தூக்குது ஸ்வேதா.
ஃபஸ்ட்டு உன்னை தான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் இல்லை, இப்போ இன்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ சொல்கிற மொதல் ஆள் நீ தான். அல்லேலூயா. அப்போது இந்த வசனம் பாருங்கள், பேதுரு மறுதளிச்சிட்டான். ஆண்டவர் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு மறுதளிச்சான். அல்லேலூயா. மோசே கூட அல்லேலூயா நிற்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் முறுமுறுத்து பாதியில் என்ன பண்ணாங்க? 2ஆம் வசனம் படிங்க. எப்படிங்க? சமுத்திரத்தினால அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. அங்கே எதனால? யாருனால? மோசையினால. அல்லேலூயா. அந்த மோசையினால இந்த பாட்டு, அந்த மோசையை கொண்டு எல்லாம் செய்தீரா? அந்த மோசையை கரம் கொண்டு, இந்த பொன்மொழி பாட்டு. அல்லேலூயா. அப்போது அந்த மோசையினால கர்த்தர் அனைத்து அற்புதங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. நான் நிற்பேன் அப்படின்னு எண்ணுனாங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவங்க நிற்கலை. கடைசி வரைக்கும் நிற்கலை. கீழே வாசிங்க 4வது. அல்லேலூயா. 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 அந்த காலத்தில் கர்த்தர் அவங்களோட கூட இருந்தாருங்க. ஆமீன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் அப்படியே ட்ராவல் பண்ணினே இருந்தார். ஆமீன். அல்லேலூயா. எங்கெங்கே ஸ்டாப் பண்ணுறாரோ அங்கங்கெல்லாம் கூடாரத்தை போடுறாங்க. எங்கெங்கே என்னென்ன வேணுமோ, என்ன காடை கொடுத்தாரு, மண்ணாவை கொடுத்தாரு. அல்லேலூயா. கண்மலின் தண்ணீரை கொடுத்தாரு. அவங்களுக்கு என்ன கேட்டாங்களோ கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணல? அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகறாங்க. அது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? வேதனையாக இருக்குது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகுறாங்களே அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழே படிங்க, அப்படியே படிச்சுட்டு வாங்க. அப்படி இருந்தோ ஆமே ஆமே எப்படிங்க? அப்படி இருந்தும் தேவன் பிரியமா? ஆமேன். இங்கே ரொம்ப பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த ரொம்ப பேரில் ஆண்டவர் ஒரு சிலர் தப்பாக நிற்கக்கூடாது. ஒரு சிலர் மத்தியில் தான் என்ன பண்ணுறாரு? பிரியமாக இருக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, அல்லேலூயா, ஆமேன் அப்படின்னு பிரியமாக இருக்கிறார். ஆமேன். அதே போல் தான் வனாந்திரத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாங்க. அந்த ஜனங்கள், அநேக ஜனங்கள் இருக்கும்போது கூட கர்த்தர் ஒரு சிலர் மாத்திரத்தில் பிரியமாக இருந்தார். ஆமேன். அந்த ஒரு சிலர் தான் ஜோஷுவாவும் காலேபும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க தான் தேவனுடைய சொற்படி கேட்டு அல்லேலூயா போனவங்க 5000 பேர். அல்லேலூயா. அங்கே 2 பேர் தான் போனாங்க கானானுக்குள்ள. யாரு? அந்த 2 பேரில் அந்த 2 பேர் நான் ஒருத்தர் இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் இருக்கணும் ஆண்டவரே அந்த 2 பேரில். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கானானை சுதந்திரிக்கும்படியாக நான் நிற்கிறேன் என்று அல்லேலூயா என் வாய் சொல்லக்கூடாதுப்பா. எல்லாவற்றும் நான் நிற்கிறேன், நான் இதை பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், கர்த்தருக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு நான் எச்சரிக்கையாய் என் வாழ்க்கையை நடத்த, ஆமேன், என் சபையை நடத்த, என் சபை மக்களை நடத்த, ஆமேன், ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா. என் சபை மக்களை நடத்த ஞானத்தை கொடுங்க. அவங்களுக்கு நான் நிற்க வைக்கணும். அல்லேலூயா. பிரியமாய் அநேக இடத்துல தேவன் அப்பா. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அது நீங்களே உங்கள் கையிலே சாய்ஸை கொடுத்துட்றேன். அல்லேலூயா. அப்புறம் இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, என்ன தான் குத்தி பேசுகிறாங்க, என்ன தான் வெட்டி பேசுகிறாங்க, என்ன தான் சொல்கிறாங்க. அல்லேலூயா. வசனம் உங்களுக்கு நேராக வருது. ஆமேன். கீழே
நாம் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டந்தாங்களாய் இருக்கிறது. அப்படியா? அவர்கள் இச்சது போல நாமும் பொல்லாங்கங்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டந்தாங்களாய் இருக்கிறது. திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படியா இருக்குது? திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது? திருஷ்டாந்தமா இருக்குது. முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவைகள் எல்லாம் இருக்குது. நான் சொல்லிட்டேன், யார் யார் எப்படி இருக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களோ எடுத்துக்கோங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சீக்கிரமாக ஞானஸ்தானங்க எடுங்க. அல்லேலூயா. அந்த ஞான பானத்தை பருகுங்க. அந்த ஞான கண்மலை ஆகிய கிறிஸ்துவ அந்த தண்ணீரை மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்க. அப்போதாங்க பரலோகம். இல்லைன்னா வெறுலோகம் கூட கிடையாது, ஓடிப்போம். அல்லேலூயா. வெறுலோகம் கூட கிடையாது. அப்போ தான் நான் சபைக்கு வந்துடுறேன், ஒழுங்காக வாரம் வந்துடுறேன், லேட்டானாலும் வந்துடுறேன். ஆனால் இந்த ஞானஸ்தானத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஞானஸ்தானத்தை மட்டும் கொஞ்சம் நான் சொன்னேன்னா, அவருன்னு சொன்னேன்னா மண்டை. அல்லேலூயா. அவருன்னு நான் குறிப்பிட்டு சொன்னேன்னா சபையில் எவ்வளோ பேர் வராங்க. ஆமேன். அல்லேலூயா. அவங்களெல்லாம் சொன்னேன். ஆமேன். பற்றவங்களாம் அவர் பேரை சொல்லி உங்கள் அம்மா பேரை சொல்லி சொன்னேன். இல்லை, ஞானஸ்தானம் எடுக்காதவங்களை மட்டும்தான் நான் சொன்னேன். அல்லேலூயா. அப்போது அந்த ஞான பானத்தை நம்ம பருகணும்னா அதற்கு ஞானஸ்தானத்தும் மஸ்ட்டு. அல்லேலூயா. 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 நமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் நல்லது. ஆமீன். கீழ்ப்படிந்து சீக்கிரமாக ஆமீன் அவரோடு உடன்படிக்கை பண்ணுங்க. அவரோடு இணைந்து ஞான பானத்தை பருகுங்க. அதான் திருவிருந்து காரியங்கள். ஆமீன். அப்போது அநேக பேர் இருக்கிறாங்க. அந்த அநேக பேர்கிட்ட ஆண்டவர் எப்படி இல்லையா? பிரியமா இல்லை. நான் சொல்லுவேன், அந்த அநேக பதில் என்ன கொஞ்சம் அல்லேலூயா அந்த கடற்கண் பார்வை என்ன கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்குறோம்? சில பேர் அந்த எல்லா பார்வையும் என் மேலே படட்டுன்னுவாங்க அழிஞ்சிக்கின்னு. சில கோஷ்டிங்களும் இருக்குதுங்க, யார் மேலேயும் அந்த பார்வை படக்கூடாது. ஏசப்பா என் மேலே மட்டும் தான் அந்த பார்வை பண்ணணும். ஐயோ, இந்தமாரி சில பேர் இருக்கிறாங்க சுயமா. அல்லேலூயா. அதான் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. ஸ்டடி. கழுவும் திரு இரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. அதனால் கழுவணும், அவர் இரத்தத்தினால கழுவணும். அதுதான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்போது மோசையின் காலத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்களாம்? சமுத்திரத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அத்தனை பேர் மேலேயும் தேவன் பிரியமாய் இருப்பதில்லை என்று ஆணித்தனமாக சொல்கிறார். அல்லேலூயா. அத்தனை பேர் மேலேயும் தேவன் பிரியமாய் இல்லை என்று கர்த்தர் ஆணித்தனமாய் சொல்கிறார். கீழே வாசிங்க. அவர்கள் இச்சத்தது போல நாமும் கீழே எப்படிங்க விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு முதலாவது அருவருப்பு என்னது?
விக்கிரக ஆராதனை தான். ஒரு சில பாவத்தை கூட ஆண்டவர் மன்னிச்சிடுவார். தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், வாயில் ஏதோ தவறி வந்துருச்சு, அல்லேலூயா, உணர்ச்சிவதப்பட்டுட்டேன், ஆவேசம் பட்டுட்டேன், அதனால் அந்த வார்த்தைகள் வந்துருச்சுன்னு. அப்படி தான் பொசுக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் ட்ராவல் போகும்போது அல்லேலூயா ட்ராவல் பண்ண பாருங்க, பஸ்ஸில் ட்ராவலு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு, ஒரு பாஸ்டரில் சுவிசேஷகர் இருந்தாலும் பாஸ்டர்னு தப்பு தான். அல்லேலூயா போயிட்டு இருக்கும்போது ஒரே சண்டை டிரைவருக்கும் அந்த ஊழியக்காருக்கும். அல்லேலூயா அந்த இவன் தான் கேட்டுருந்தான் நம்மளுக்கு எல்லா வார்த்தையும். ஆமென். எனக்கு ஒரு சில வார்த்தை மட்டும் தான் கேட்டுச்சு. பொசுக்குன்னு தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை விட்டுட்டார் ஊழியக்கார். யாருக்கு? டிரைவர். ஏன் ஸ்லோவாக போகிற, எதுக்கு குதிச்சு போகிற, எதுக்கு வளைச்சி போகிற, அதனால் கீழே விழுந்துட்டேன், தூக்கி போட்டுச்சு போல இருக்கு, அவருக்கு செம்ம அடி பட்டுச்சுருக்கு. அதனால் அந்த கோவத்தில் ஆவேசத்தில் வந்து டிரைவரை திட்டார். யாருங்க திட்டுனது? அல்லேலூயா. பொசுக்குன்னு சில வார்த்தைகளை பேசிட்டாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதனால இதை சாக்க வச்சு இந்த டிரைவர் எங்கன்னா கொண்டு போய் விட்டுறாம ஸ்பீடாக அது பக்கம் ஒரு பக்கம் எனக்கு ஒரு பயம், திக்குன்னு ஆயிடுச்சு. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவலே எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமென். அல்லேலூயா. ஐயா வந்து சொல்லுவார் அடுத்த வாரம், அதெல்லாம் கேளுங்க. அப்போது வார்த்தைகள் விட்டுறதா கூட அது கூட பரவாயில்ல, ஆண்டவர் என்ன பண்ணிவிடுவாராம், மன்னிச்சிடுவார். சரி விடு, மனுஷன் அவரோட ஒப்புரவு ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிச்சிடுவார். ஆனால் இந்த விக்கிரக ஆராதனை, அல்லேலூயா, இந்த விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு, அது அருவருப்பானது தேவனுக்கு. அல்லேலூயா. நான் எதோனாலும் மன்னிப்பேன். அல்லேலூயா. நீ என்கிட்ட வந்து எதை பண்ணிவிட்டு அதனால் எதோனாலும் எதனாலும் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்க போகிறீங்க. வார்த்தைகள் மூலியமாக வந்தால் கூட மன்னிச்சிடுவேன். ஆனால் இந்த விக்கிரக ஆராதனை மட்டும் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியும். என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. யாத்திராகமத்தில் சொன்னார், என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் அல்லேலூயா நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். ஆமேன். அதை மாத்திரம் அவளால் மன்னிக்கவே சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. ஆமேன். அதனால் அவர் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். மற்றதுக்கெல்லாம் கூட நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம், இந்த விக்கிரக ஆராதனை மட்டும் செய்யக்கூடாது. அது என்ன பண்ணாங்க, அங்கே கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. படிங்க. ம் 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 ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 40 வருஷம் அந்த பிரயாயத்தில், ஆமென். அல்லேலூயா, 40 நாள் போக வேண்டியதில் 40 வருஷத்தை கடக்கிறாரு. அந்த 40 வருஷத்தை ஃபில்டர் பண்ணி பரலோகத்துக்கும் அதே தான். ஆமென். ஆமென். பரலோகத்துக்கும் அதே தான். உன்னை ஃபில்டர் பண்ணினே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. எப்படி நான் உன்னை ஃபில்டர் பண்ணினே இருப்பார். ஆமென். அதே மாதிரி தான் அப்படியாய் கொண்டு போனார் ஜனங்களை. ஆமென். போனது 2 பேர். வழியில் அவங்கள எல்லாவற்றையும் செய்கிறாங்க. விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, வேசித்தனங்கள் பண்ணுறாங்க. அதுலேயும் ஆண்டவர்னா போட்டு தாக்கிடுறாரு. அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதே போல் நாமும் வேசித்தனம். அல்லேலூயா. அதான் சொல்லிட்டார்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிறைய பேர் நான் ஒரு சில பேர் மேலே தான் நான் அன்பாக இருக்கிறேன், எல்லாருமே நான் அன்பாக இல்லை. ஆமென். அந்த அன்பு எப்படி ஆயிடுச்சு பாருங்க, கடைசியில் வம்பா முடிஞ்சிருச்சு. ஆமென். எதனால்? ஒன்று விக்கிரக ஆராதனை, 2வது வேசித்தனம். ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் எப்படி இருக்கணும், வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அநேக இடங்களில் சபைகளில், இந்த சபைன்னு சொல்ல வரல, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஆமென். போதிக்கிறவங்களே பண்ணுறாங்க. அல்லேலூயா.
வேசித்தனங்கள். இப்போ இந்த உலகத்தில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது பிசாசானவன் கட்டு அவிழ்த்து விட்டுருக்கிறது. ஒன்று விக்கிரக ஆராதனை, ரெண்டாவது இந்த வேசித்தனங்கள். ஆமேன் ஆமேன். ஐடி ஃபீல்டு தெரியும், உண்மையா இல்லையா? ஐடி ஃபீல்டில், அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல, முக்கியமாக ஐடி ஃபீல்டில் தான் இப்போ ஏற்பட்ட காரியங்கள் நடக்குது. ஆமேன் அல்லேலூயா. வேலை இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, சபைகளில். அதனால தான் கொஞ்சம் பேர் இருந்தாலும் கர்த்தர் நம்ம சபையை மேன்மையாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ட்ரெஸ் கோட்லேருந்து, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்லேருந்து. அப்போ அதே மாதிரி நாங்கள் போன காரியத்தில் ஒரு பாஸ்டர் அம்மாவை பற்றி கமெண்ட் பண்ணோம். ஒரே கமெண்டு தான் அங்கே. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சில பேர் பாஸ்டர் அம்மாவை பார்த்து இடறி போகிறவங்களும் உண்டு, பாஸ்டர் ஐயாவை பார்த்து இடறி போடுறவங்களும் உண்டு. அதனால் இப்பேற்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. என்ன போட்டிருக்கு? திரும்ப படிங்க உங்கள் வாயால். ம் 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 கீழே. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சித்து பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சித்து பாராதிருப்போமாக. அல்லேலூயா. இதுவும் வேதனைக்குரியது தான். ஆமென். இதுவும் வேதனை. இது இப்போ நான் சொல்கிறத கட்டெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க, நம்ம சபையில் இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நான் சொல்கிறது நம்ம சபையில் இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. என்னவா? முதலாவது என்ன காரியம் இருக்கக்கூடாது? விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. ரெண்டாவது வேசித்தனங்கள் இருக்கக்கூடாது. மூன்றாவது தேவனை பரீட்சித்து பாராதிருப்போம். அவர் என்ன செய்தார், அவர் என்ன பண்ணினார். அல்லேலூயா. கேளு. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை முறுமுறுத்தார்கள். இல்ல அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அவளை நம்ம பரீட்சை பார்க்க கூடாது. அல்லேலூயா. பரீட்சை பார்த்ததுனால தான் அவங்க என்ன பண்ண, கொல்லி வாய்ப்பு என்னது, சர்வம் வந்து கடிச்சுது. அல்லேலூயா. காடைகளை அமைச்சாரு, காடைகளை சாப்பிட்டாங்க, செத்து போய் என்ன பண்ணாங்க, மூக்கு வழியா காது வழியா எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பாதியில் அங்கே அழிஞ்சு போயிட்டாங்க. அவர்களை பரீட்சை பார்த்தாங்க. என்ன செஞ்சாரு, என்ன பண்ணாரு? அல்லேலூயா அல்லேலூயா. என்ன எனக்கு என் வாழ்க்கைக்கு என்ன பண்ணாரு அவரு? சோறு குத்தாரா? வாழ்க்கை குத்தாரா? அது பண்ணாரா, இது பண்ணாரா? அந்த ஜனங்க மோசையை போட்டு, அப்பா ஐயோ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மோசையை போட்டு உழுக்கு 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 உழுக்குன்னு உலுக்கி எப்படிலாம் அந்த ஜனங்க பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரே நாள் நான் பார்த்தேன், பாஸ்டர் மனுஜாயாவை போட்டு செம்ம உழுக்கு உழுக்கு. அந்த 22 பேரும் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நடந்து போனங்க. ஹோட்டல் எங்கோ புக் பண்ணிக்கிறான், சாப்பாடு சாப்பிட்றது எங்கே இருக்குது? ஏடியூ பேர் இருக்குமா? அது கூட இருக்காது, அது இருக்குமா? அவ்வளோ இங்கேருந்து ஏடியூ வரைக்கும் நடந்து போகணும், 1 கிலோமீட்டர். இங்கேருந்து ஸ்டில் இங்கேருந்து ஏடியூ வரைக்கும் நடந்து போகணும் சாப்பிட்றதுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இங்கேருந்து. அப்படி இருக்கும். கரெக்ட். ஆமாம், கரெக்ட். எங்கே நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல்லேருந்து அது வரைக்கும் 32 ஊழியக்காரம், அதில் நஞ்சானம் குஞ்சானெல்லாம் வருது, குழந்தை குட்டியோட பிரிட்ஜில். ஐயோ இயேசுவே. அப்போ தான் நினச்சேன், இந்த மோசி எப்படி தான் அவர் தான் பாவம் இவர் போகிறாரு, எங்கே காது கேட்காத மாதிரி என்னை விட்டுட்டு நான் வரேன், நானும்
அவர் போயின்னு எனக்கு பாவமாக இருக்குது அவரை பார்க்கும்போது. எல்லாரும் போட்டு என் கூட வந்து ஒரு பாப்பா ஒரு மக சொன்னான், அம்மா விடுங்கம்மா, அப்பாவை திட்டாதீங்க, அப்பா பேசாதீங்க, என்ன பண்ணுறது, அப்பா பண்ணார் இப்படி செஞ்சார், அவங்க மிஸ்டேக்குன்னு அப்பா என்ன செய்வாருமா, அப்பாவை பேசாதீங்க திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வராங்க அந்த அம்மா. அல்லேலூயா. அப்போது அந்த மோசைக்கு எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போனால் வருவீங்களா? நடந்து வேணா. சாமுவேல் நடந்துருவான் போல, அவர் நடப்பார். அவர் நம்மளால் நடக்க முடியுமா? இங்கேருந்து எங்கேருந்து பாரிஸ் வரைக்கும் நடந்து போகக்கூடாது, நடந்து போவார் அவர். நம்மளால் நடக்க முடியுமா? ஜென்ட்ஸ் லேடிஸ்லாம் ஒரு சாப்பாடு எனக்கு அப்போ வந்தது. அப்போ தான் அதெல்லாம் நினச்சிட்டு ஒரு பக்கம் அழ, ஒரு பக்கம் இவரை போட்டு இது பண்ணுறாங்களே அப்படின்னு. இப்போ பாருங்கள், அப்போ கூட நான் தேவனை பரிசை பார்க்கக்கூடாது. ஏன் ஆண்டவரை இப்படி கொண்டு வந்தீங்க, ஏன் ஆண்டவரை பண்ணீங்க, நான் இவரை தான் திட்டிகிட்டு இருந்தேன், ஏன்ப்பா உனக்கு இந்த வேலை, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத உனக்கு தலைவலி, இந்த தலைவலி எதுக்கு நீ போட்டுக்கிற? அவர் காதலே வாங்கிக்கல. அவர் பாட்டு மோசை மாரி நடந்து போயினே இருக்கிறாரு. என்னை விட்டு கடாச்சிட்டு இவன் கூட நடந்து பேசின்னு வரேன் நான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவனை பரீட்சை பார்த்தார்கள். என்ன செஞ்சாரு? கீழ்ச்சிட்டாரா, பண்ணிட்டாரா, செஞ்சிட்டாரா? ஆமென். அந்த பண்ணதுனால அவங்க எப்படி அழிஞ்சாங்களாம்? அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. ஒரே முறுமுறுப்பு தான், செம்ம முறுமுறுப்பு. ஆமென். இந்த ஒரு நாள் 2 நாள் செம்ம முறுமுறுப்பு. அது நரேஷன் தான் பார்த்துன்னு இருந்தானுங்க. ஆமென். கூட நான் கூட ஒரு மக வித்தியானு. அல்லேலூயா. செம்ம முறுமுறுப்பு. அப்போ தான் நினச்சேன், முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. முறுமுறுப்பு பிசாசுக்குரியது. அல்லேலூயா. தேவனுக்குரியதல்ல. முதலாவது ஃபஸ்ட் என்னது? விக்கிரக ஆராதனை. 2வது வேசித்தனம். தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. 4வது முறுமுறுக்கக்கூடாது. ஆமே. வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஆமே. நான் என்ன சொல்லுவேன், என்னோட நான் ஏசப்பா கிட்ட சொல்கிறது, நீங்கள் எனக்கு செஞ்சாலும் அப்பா தான், எனக்கு செய்யாக்கட்டாலும் எனக்கு அப்பா தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னேன்னா, சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ எனக்கு அவர் குழந்தை கொடுத்தாதான் எனக்கு அப்பா அவர் எனக்கு. அல்லேலூயா. ஆமே. எனக்கு குழந்தை கொடுத்தாலும் அவர் எனக்கு அப்பா தான், எனக்கு அது கொடுக்காம போனாலும் எனக்கு அப்பா தான். என் வாயில் முறுமுறுப்பு வராது. அவளை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அவரோட அன்பு எனக்குள்ளே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் என் தேவனுக்கு முன்பாக நான் ரூபகாரம் பண்ணுவேன் தவிர, எனக்கு இப்படி செஞ்சாரே, இப்படி பண்ணாரே, என் வாழ்க்கைக்கு இவர் தான் காரணம், இவர் தான் எங்கள் கர்ப்பத்தை அடைச்சார், இவர் தான் குழந்தை கொடுக்கல, நான் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறேனே, இவ்வளோ மேலே இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேனே, ஏன் எனக்கு செய்யலை, ஒரு வார்த்தை நான் கேட்டதில்லை. அல்லேலூயா. அது என் தகப்பனுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இந்த நாள் வரைக்கும் என்னை கொண்டு இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா பாதியிலே எப்படி போயிருப்பேன். வேதம் என்ன சொல்லுது? அவர்களில் சிலர் அழுந்து படிங்க. அவர்கள் சிலர் முறுமுறுத்து அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். உங்க வாழ்க்கை அழகா கொண்டு போனா, உங்க வாழ்க்கையில எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த இந்த நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். கோட் எப்படி இருக்கணும்? விட்டா ஓடிடக்கூடாது. விட்றா எப்பா, என்னை கட்டி போடுறீங்க, என்னை கட்டி வச்சுக்கிறீங்க, என்னை டைட் பண்ணுறீங்க, சில பேரோட வார்த்தை. என்னை எங்கேயுமே விட மாட்டுறீங்க, அல்லேலூயா, என்னை டைட் பண்ணுறீங்க. நான் உங்களை டைட் பண்ணி நான் எனக்கு என்ன கிரீடமாக வைக்க போகிறீங்க எனக்கு? இப்போ சசியை டைட் பண்ணுறேன். சபைக்கு வந்தாகணும் சசி, மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் வந்தாகணும். அவரும் தான் வர வேண்டியது. கடைசி ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவர் கேரளாவுக்கு சொல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணுமா இல்லையா? திட்டு வாங்கினார் அப்பா கிட்ட. அல்லேலூயா. அப்போது சொல்லணும், வரேன் வரல அப்பா, வேறு ஆள் அரேஞ்ச் பண்ணுங்க. ஆமே, நம்ம அவங்கக்கிட்ட போய் தொங்க வேண்டியதாக இருக்குது. என்னம்மா என்னம்மா என்னம்மான்னு. அல்லேலூயா. ஊழியக்காரோட நிலைமை பாருங்கள். எல்லாருக்கிட்டையும் என்னம்மா என்னப்பா என்னப்பா. ஆனால் அவங்க சொல்கிறது என்னை டைட் பண்ணுறீங்க, என்னை வாட்ச் பண்ணுறீங்க, என்னை ரொம்ப போட்டு முறுக்குறீங்க, திருக்குறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது நம்ம எப்படி இருக்கக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. கீழே படிங்க சீக்கிரம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்திலும் நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நினைக்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. இவையெல்லாம் கேட்டோம், இதெல்லாம் பார்த்தோம். நான் எல்லாத்துலையும் நான் நிற்பேன், உங்கள் கூட தோள் கொடுப்பேன், ஊழியாக்கார கூட நிற்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த எச்சரிக்கையாக இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மை கொண்டு செய்யும் காரியம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அந்த எச்சரிக்கை என்று சொல்லும்போது அதில் பாருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி. ரோமர் 11:20 பாருங்கள். ரோமர் 11:20. ரோமர் 11:20 எடுத்துவங்க. சீக்கிரம் வாசிங்க, அப்படியே மனசுக்குள்ளே படிக்காதீங்க, எடுத்துவங்க, டக்குன்னு வாசிங்க. ம் 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 எப்படியா? நீ நிற்கிற, ஆனால் நீ எப்படி நிற்கணும்? மேட்டின்மை. அல்லேலூயா. நீ நிற்கிற, ஆனால் மேட்டிமையாக நிற்காத. ஆமென். அல்லேலூயா. நீ நிற்கிறது எப்படி நிற்கணும்? தேவனுக்கு பயந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, தேவனுடைய பாதைக்கு அவருடைய சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்கிறவளா நம்ம நிற்கணும். அல்லேலூயா. அவருடைய சத்தம் கேட்கணும், செய்யணும். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் சித்தத்தை செய்யணும். மேட்டிமை உள்ளவர்களாய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. மேட்டிமை உள்ளவர்களாய் நம்ம நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அதே வசனம் சங்கீதத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, ஓகே. இல்லை அதுதான் ஒரு வசனம். எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எவன் ஒருவன், அல்லேலூயா, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளாக நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
நம்முடைய இந்த வேதாகமத்தில் எல்லாம் எச்சரிப்பின் சத்தம் தான் எழுதியிருக்கிறது. அதனால் இப்படி இருக்க அல்லேலூயா தன்னை நிற்கவன் என்று எண்ணாது இருக்கிறவன் அல்லேலூயா பேதுருவை போல அல்ல அல்லேலூயா. ஆனாலும் பேதுரு மறுதளிச்சாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டான்? பேக் டேர்ன் பண்ணிட்டான். யூதாஸ் தான் என்ன பண்ணான்? நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் பேதுரு மனம் கசந்து அழுது அல்லேலூயா. அதை பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன் அல்லேலூயா. அந்த கல்லா நீ இருக்கணும், உன் மேலே சபைகள் கட்டணும். ஆமென் அல்லேலூயா. திருஷ்டாந்தகமாய் கர்த்தர் சொல்கிற வார்த்தை. ஆமென் அல்லேலூயா. எவன் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், இதுதான் ஹைலைட்டு. இதை பேஸ் பண்ணி தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். என்ன சசி? எவன் தன்னை நிற்கிறவன் என்று விடாதபடிக்கு எல்லாத்திலும் நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பேம்மா, உங்களுக்கு நான் உறுதி கொடுக்குறேம்மா அப்படின்னு ஏம சத்தியம் பண்ணி சொன்னாலும் எப்படி இருக்கணும்? நீ எச்சரிக்கையாக இருக்கணும். அம்மாவுக்கு நான் சொல்லியிருக்கேன், முதலாவது என் தேவனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லேலூயா, நான் விழுந்து போகக்கூடாது, என் காலை உறுதிப்படுத்துங்க அல்லேலூயா, என் கால் சறுக்கிறது என்று சொல்லுகிற நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதை தாங்கி பிடிக்கிறார் அல்லேலூயா. நீ சொல்லணும், உன் கால் சறுக்குதுன்னு தெரியும், உனக்கு தெரியும், என் கால் சறுக்குது, நான் இடறி போகிறேன், என் கால் தடுமாறுது அல்லேலூயா, என் வாய் தடுமாறுது, என் கண்கள் தடுமாறுது, என் கைகள் தடுமாறுது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். உடனே கேட்டுருணும், ஆண்டவரே என் கால் சறுக்குதுப்பா, என் கண்கள் தவறுது, என் கைகள் சறுக்குது அல்லேலூயா, தடுமாறுது, நீங்கள் தான் ஆண்டவரே அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. ரபா சந்தரிக்கா போதினா கராதரி பலம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் செத்தம் போல் நடத்தி செல்லும். ஐயா கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும்? எங்கு செல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லுங்க, எங்கு செல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம், உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்குள் செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்குள் செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமாண்டவரே, உங்கள் விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. உங்கள் வழியில் நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்வீராக. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நம்ம படைப்போம். அப்படியே இந்த பாடலை பாடும்போது
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டும். வேண்டாண்டவரை கேளுங்க. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. இயேசுவே, உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரியவர். கண்களை மூடி. நல்ல பிதாவே, நன்றிடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பசுத்த ஆவியானவரே, திரியேக தேவர்களாக எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே, காலையிலேருந்து இம்மட்டுமா எமது கிருபைக்குள்ளே எங்களை வைத்திருக்க நன்றி. பாடல் பகுதிகள், ஆராதனை பகுதிகள், தேவ தூது ரேமாவாக அடியனோடு நீங்கள் பேசுனீங்க, அதற்காக நன்றி. சபையோடு நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. முதலாவது விக்கிரக ஆராதனைகள் எங்கள் குடும்பத்திலேயோ எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அடுத்ததான வேசித்தனங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மை பற்றுகிற தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாதுப்பா, முறுமுறுக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சபையை பரிசுத்தத்தில் வைக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்களை பரிசுத்தத்தில் வைக்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, இந்த நாளிலே அருமையான நம்முடைய ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தா, ஊரில் இருக்கிறதான அந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றும் இது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த வித பிரச்சனைகள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது. சமாதானத்தோடு அந்த அடக்க ஆராதனை நடக்கும்படியாக கர்த்தா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது ஊழியக்காரனை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க. வசனம் கிரியை செய்யட்டும். எவன் நிற்கிறானோ என்று எண்ணாதபடிக்கு தகப்பனை விடாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் நாங்கள் ஜீவனம் பண்ண, எங்கள் வாழ்க்கையை நடத்த, உங்களோடு கனெக்டிவிட்டி ஆகி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுறோம்ப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜுனல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.